நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. வணக்கம் வணக்கம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சியை நானே தொகுத்து வழங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு காரணம். ஒன்று, எப்படி இருந்தாலும் நான் பேசணும். படத்தை பற்றி நான் பேசினா அது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? டைமை சேவ் பண்ணலாம். உங்கள் டைமும் சேவ் பண்ணலாம், என் டைமும் சேவ் பண்ணலாம். வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க முடியாத கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டைம். ஓகே. ஸோ முதல்ல இந்த படம் 2023 நாங்கள் 1 லைன் கேட்டோம். ஸோ 2 லைன் சொன்னார் மிஸ்டர் பொன் பார்த்திபன். அவர் தான் இந்த படத்தோட ரைட்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ஸ்கிரிப்டை தான். டைரக்டரோ இல்லை டெக்னீஷியன்ஸோ எதுவுமே கிடையாது. என்ன கதை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தது. அப்படி நாங்கள் சூஸ் பண்ணது தான் மிஸ்டர் பொன் பார்த்திபன். சார், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் சார். பட் இந்த கதை எங்களுக்கு புதுசு இல்லையா இண்டஸ்ட்ரி. அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கதை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணும்போது அது ஒரு 6 months ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஒரு வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது எந்த படம் பார்த்தாலும் நம்ம சீன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அது மேபி அதனால தான் இந்த இஷ்யூஸ்லாம் வருது போல இருக்கு. நான் பார்க்கும்போது ஐயோ, இந்த சீன் படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுண்டா, இல்லைன்னா மொத்த படமும் வந்துடும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இப்பயுமே பார்த்துட்டு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணா நான் கிளியரா அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் மிஸ்டர் பொன் பார்த்திபன் கூட. அவர் தான் கோர்ட்டுக்கு போகணும். பட் வராது. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையுமே பார்த்துட்டேன். நான் ஒரு வாரத்துக்கு 8 படம் பார்ப்பேன். புது படம், பழைய படம், அது அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடையாது. சின்ன படம், பெரிய படம், எல்லா படத்தையுமே பார்ப்பேன். அதனால இப்போ வரைக்கும் எந்த சீனும் வரல சார். ஸோ இந்த படம் புதுசாக இருக்கும். பழைய பாட்டோ பழைய சீனோ கண்டிப்பாக இருக்காது. எல்லாமே நாங்கள் புதுசாக யோசிச்சு தான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஸோ பொன் பார்த்திபன் சார், நீங்கள் 2 வார்த்தை பேசவும். வரவேற்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாட்டு விடுறாரு, டிஸ்க்ளைமர் எல்லாம் போடுறாரு. என்னென்னா, கல்லூரி படங்கள் நிறையா இருக்கும். டான் வந்தது, டிராகன் வந்தது, மீசை முறுக்கு, இப்படி நிறையா வந்தால் அதுக்காக அதெல்லாம் ஒரே இதாகிடாது. நாட் அப்படின்னு சொல்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், கதை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறையா இதில் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போதே நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வெளியே வச்சுருக்கோம், வெளியே எதை அவாய்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிற சமயத்திலேயே அதோட என்ன சொல்றது, அந்த ஆங்கோர் காட்டில் அந்த சின்ன அக்னி குஞ்சுங்கிற மாதிரி தான், அதுதான் பத்தி எரிய போகுது. ஸோ அந்த 1 லைனை சூஸ் பண்ணது. 2 லைன் சொன்னேன். சார் 2மே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணாரு. அப்புறமா கொஞ்சம் யோசிச்சுட்டு, இல்லை சார் இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுத்தாரு. ஸோ அதிலிருந்து உழைச்சி அவர் சொன்ன மாதிரி 23 ஆரம்பிச்சு இப்போ 26 வரைக்கும் நாங்கள் மெருகேற்றிட்டே தான் இருந்தோம். அண்டு இந்த கதையை யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். பிகினிங்கிலிருந்தே ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்டாக இந்த கதை இருக்கணும். ஸோ என்கேஜிங்காக இருக்கும், போர் அடிக்கக்கூடாது, புது ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த கதை ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம் ஹாலில் நடக்கிற ஒரு சம்பவம் கடைசி வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அது வெள்ளச்சாத்தான் கதைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வெள்ளச்சாத்தான் ஊருக்குள்ளே, எந்த ஊருக்குள்ளே வந்தாலும் அந்த ஊரே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த கிராமத்தில் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் வெள்ளச்சாத்தான் வந்துடும் சொல்லிட்டு சின்ன பசங்கள்லாம் மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வெள்ளச்சாத்தான் வரும், அதை பார்த்தோன்னா பயந்துட்டு அப்படியே எல்லாரும் ஓடி போய் எல்லாரும் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த வெள்ளச்சாத்தான் வரும், நேராக ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே போய் ஒரு பாட்டிலில் குலோப் ஜாமுன் இது இருக்கும், அந்த ஜீராவை எடுத்து செவுத்துல இழுக்கி விட்டு போயிடும். பார்த்துட்டு மக்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பாயிரும், பயங்கரமாக அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏகப்பட்ட பில்டப் கொடுத்தாங்க, இந்த வெள்ளச்சாத்தானுக்கு ஒன்றுமே நடக்கலான்னு மக்கள் எல்லாம் இயல்பாயிருவாங்க. அப்போ அந்த ஜீரா மேலே போய் மெதுவாக ஒரு எறும்பு ஒன்று ஊறும். அந்த எறும்பு ஏதோ உட்கார்றதை பார்த்துட்டு ஒரு பள்ளி ஒன்று அது பிடிக்கிறதுக்கு போகும். அந்த பள்ளியை பார்த்துட்டு அந்த கடையில் இருந்த ஒரு பூனை ஒன்று அந்த பள்ளியை பிடிக்கிறதுக்கு போகும். அந்த பூனையை அங்கே ஒரு மிலிட்ரிக்காரனோட டாகு, டாக் அந்த பூனையை பிடிக்கிறதுக்கு போனோன்னு அந்த கடையில் இருந்தவர் இடக்கல் எடுத்து அந்த பூனை மேலே டம்முன்னு அடிச்சிருவார். பூனை மேலே அடிச்சிட்டாங்க அவன் சொல்லிட்டு அவன் நாயை எடுத்து அவன் சுட்டுருவான். ராஸ்கல் கொன்றுவான். அவன் நாயை இது பண்ணுறியா நீ, ஒரு சிவிலியன் சொல்லி இவர் அந்த கடைக்காரனை சுட்டுருவார்.
கடைக்காரனை சுட்டோன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த மிலிட்ரி மேன் அடித்து கொண்டுருவாங்க. பக்கத்தில் இருந்த பெட்டாலியன் வந்து யார் அது மிலிட்ரி மேன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த ஊரையும் வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ சின்னதாக இப்படி இழுக்கிட்ட ஒரு சம்பவம் தான் ஒரு பெரிய ஒரு மொத்தமாக ஒரு ஊர் ஒரு கிராம அழியறக்கே காரணமாக இருக்கும். அப்படி ஒரு சின்ன பொறியில் இது ஆரம்பித்த இந்த படம் பிகினிங்லேருந்தே அப்படி ஏறிக்கிட்டே போகணுங்கிறதுல ரொம்ப அதுவும் வினோத் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட ஏறாத சீன்லாம் டைரக்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தேவையில்லாத இது எல்லாத்தையும் தூக்கணும். ஈவன் எடிட்டர் இப்போ மாநில விருது வாங்கியிருக்கிறார், முதல்ல அதுக்கும் வாழ்த்துக்கள். நம்மளுடைய லாரன்ஸ் கிஷோர் அவர் அதுக்கப்புறம் அவங்க வந்து செதுக்குன்னு செதுக்கி ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போவும் பத்திரிகையாளர்களோட இதுதான், நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் சிறையாகட்டும், தலைவர் தம்பி தலைமையிலாகட்டும், உங்களோட பேனாலிருந்து அல்லது உங்களோட வார்த்தைகள், உங்களோட விமர்சனங்கள் தான் டக்குன்னு அந்த படத்தை பற்றிக்கிறக்கு உதவுச்சு. இங்கேயும் கூடிய விரைவில் இந்த படத்தோட ஷோ இருக்கும், பார்த்து நல்லபடியாக நீங்கள் எங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவரோட ஒர்க்குமே வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அவர் பேர் வந்து சதீஷ் மெய்யப்பன். அவர் மிஸ்டர் ஓம் பிரகாஷோட அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் தென் நம்ம படத்தில் இந்த மிளிரா சாங் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த பாட்டோட கோரியோகிராஃபர் மாஸ்டர் விஜய் சதீஷ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நம்ம படத்தோட லாஸ்ட் டே தான் வந்து அந்த பாட்டோட ஷூட் வந்து நாங்கள் பண்ணோம். அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த டைம் வந்து 2 நாள். பட் அவங்க ஒரு நாளில் பாட்டு முடிச்சுட்டு அவங்க முடிக்கல, நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா 2வது நாள் நாங்கள் அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கல. அந்த சான்ஸை கொடுக்காத மனுஷன் மிஸ்டர் லாரன்ஸ் கிஷோர். அவர் படத்தை எடிட் பண்ணி எங்கிட்ட காமிச்சாரு, ஃபுல் பாட்டையும் காமிச்சிட்டாரு. அப்போ நான் சொன்ன மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. மாஸ்டர் ப்ளீஸ் கம். அவரே சொல்லிட்டாரு, 2 நாள் கொடுத்தாங்க பாட்டு, 1 நாள் எடுக்க சொல்லிட்டாங்க. பட் அந்த 1 நாளில் கூட நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருந்தது. வினோத் சாரோட அசிஸ்டன்ஸும் வினோத் சாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு லெனின் சார் சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பண்ணுவார். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த சாங்லேயும் பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபுல் படம் பார்க்கும்போது அந்த சாங் இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரவீன் சார், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா பாட்டும் எப்படி பண்ணுறது, சீன்ஸ் எல்லாம் தூக்கி சாங்கில் போட்டுடுறாங்க. பட் 2 நாளும் மாண்டேஜ் தான் சொன்னாங்க. ஏற்கனவே சீன்ஸ்லாம் நிறைய எடுத்ததுனால அந்த மாண்டேஜ் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த குத்து சாங் கூட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ப்ளீஸ் சார் அது பண்ணிடலாம் அப்படின்னு. சார் இந்த படம் முடியாத அடுத்த படத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த விஷுவல் அந்த கட் பண்ணியிருக்க அந்த லிரிக்கல் வீடியோவே சூப்பராக இருக்குது. ஸோ அது விஷுவலாக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். பட் மூவியில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது தேவைப்படலை அப்படின்றதுனால அது ஷூட் பண்ணல. பட் இந்த வாய்ப்பளித்த லெனின் சாருக்கும் வினோத் சாருக்கும் அண்ட் மற்ற எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா லெனின் சாரோட இது 2nd டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் மேம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எப்போவுமே என்னோடய ஒர்க்கை ரொம்ப பாராட்டிகிட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக கூட என்னோடய ஒர்க் ஒன்று போட்டிருந்தேன், அதை பாராட்டினாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். மறுபடியும் மேலும் லெனின் சாரோட ஒர்க் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. இன்னும் அடுத்த பாட்டில் இவர் டான்ஸ் ஆட வைக்கணும்னு இருக்கிற ஆசை, நல்ல ஒரு குத்து பாட்டு டான்ஸ் ஆட வைக்கணும்னு ஆசை. சார் மியூசிக் கரெக்டாக இவருக்கு கூட ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மியூசிக் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாங்கில் பாடிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் மக்கள் என்ன சொல்லுவாங்க? பாட்டு இருக்குது, கடைசியாக எல்லாம் படம் முடிச்சுட்டு போகும்போது டான்ஸ் ஆட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே அந்த பாட்டு வச்சுருக்கோம். மற்றபடி ஃபோர்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வைப்போம். பட் இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே ஸ்டார்ட் ஆன பாட்டு. இந்த பாட்டுக்கு ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணி லிரிக்ஸ் பண்ணவர் மிஸ்டர் மோகன்ராஜன். அவர் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் லிரிசிஸ்ட் இன் கோலிவுட், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அவரை நானே 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் அவரோட அப்பாயின்மெண்ட் கேட்காம நான் வச்சுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ அதனால் நான் உண்மையிலுமே எதிர்பார்க்கல சார். இந்த மாதிரி பெரிய மனுஷங்க வந்து வாழ்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் சார். நான் உண்மையாலுமே எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. வாங்க. அவர் சொல்லிட்டு தான் கிண்டல் அடிக்கிறாரு. அதை மீடியா முன்னாடி அப்படிலாம் இல்லை. லாஸ்ட் ஆடியோ ரிலீஸ்க்கு ஏன் வர முடியலன்னு ரீசன் சொல்லிட்டேன். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் தவறிட்டாங்க, அதனால் வர முடியல. அதுக்கு நான் இங்கேயே மன்னிப்பு கேட்டுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு ரொம்ப ரீசன் வந்து
கேமராமேன் சதீஷ் மையப்பன் தான். அவன் தான் ஒரு முறை கால் பண்ணி ஒரு ஆல்பம் பண்ணோன்னே நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டாப்புல. யாரா ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்ணுறவர் தான் நடிக்க போகிறாரு, அவர் வந்து ஒரு ஆல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவாக போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் பண்ணுவாங்களா அப்படின்னு. இல்லைண்ணா நமக்கு ஆல்பம் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம், அப்புறம் படம் பண்ணுறாங்க பண்ணல அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாப்புல. அப்புறம் அந்த ஆல்பம் பண்ணி அதே மாதிரியே அதை ஆல்பமாக ஷூட் பண்ணி அதையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நண்பரானவர் தான் மிஸ்டர் லெனின், இந்த படத்தோட கதாநாயகன் அண்ட் ப்ரொடியூசர். அந்த நட்பு வந்து இன்னும் தொடருது. இது வந்து மேடையில் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சொன்னாலும் அந்த அன்பு வந்து நேரில் பார்க்கும்போது அவரை கட்டி அணைக்கிறதா இருக்கட்டும், அவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். எனக்கு வந்து 2வது பாட்டு முடித்தவொன்னே ஒரு பேமெண்ட் தேவைப்பட்டுச்சு. அது ரீசன் சொல்லி கேட்குறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்தது. ஆனால் அது 1 வாரத்துக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த பேமெண்ட் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா. நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருந்துக்கலாமே அப்படின்னு, அவ்வளோ உரிமையை நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட இசையமைப்பாளர் கைலாஷ் மேனன், அவர் வந்து ஒரு ஸ்டுடியோ ஓனர் அண்ட் இன்ஜினியராக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ஒரு கம்போசர் அப்படிங்கிறத இந்த படத்தில் அவர் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரிஞ்சதே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து சித்தார்த் துபினோட இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த படத்தோட பாட்டு 2-3 பாட்டு அவரோட ஸ்டுடியோவில் தான் நாங்கள் கம்போசிங்காக பண்ணோம். அது இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இன்ட்ரோ ஆகிறது சார், அதில் நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப பெருமை சார். முதல் முறையாக நாங்கள் பண்ணது ராக்கு ராக்காச்சி, 2வது தான் நாங்கள் மிளிரான்னு ஒரு பாட்டு பண்ணோம். இது 2மே சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. 2வது வந்து அந்த பாட்டை வந்து ராக்கு ராக்காச்சி பாடினவங்க வந்து கவிதா கோபி. அவங்க வந்து தாரை தப்பட்டில் வதன வதன என்னோட பாடலை வந்து அவங்க பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டை அவங்க பாடினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு. அது பெரிய ரீச் ஆகணும், கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் வந்து என்னுடைய நான் வந்து மீடியா ஆர்ட்ஸ் படிக்கும்போது அவர் வந்து விஸ்காம் பண்ணார். அவருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்குது. எப்படின்னா, அவர் ஒரு ஆல்பம் சாங் பண்ணும்போது நான் அப்போ வந்து 2-3 சாங் பண்ணி கனவே கனவே, ஜில்லா விட்டு ஜில்லா அந்த பாட்டெலாம் பெரிய ஹிட்டான சமயத்தில் அண்ணா நான் ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும், நீங்கள் பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு லிரிக்ஸ் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பேமெண்ட் கேட்டார். நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் என்ன பேமெண்ட் கேட்குறது அப்படின்னு சொன்னோன்னே தயங்கிக்கிட்டு இருந்தேன். அன்பளிப்பாக ஒரு ஷர்ட் கொடுத்தாரு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு வந்து என்னென்னா உரிமையாக ஒரு அண்ணன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டது. இன்ன வரைக்கும் அந்த அண்ணா சொல்கிறதுல ஒரு அவ்வளோ அன்பு இருக்கும். நான் வரும்போது என் ஒய்ஃபையும் என்னையும் தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரன்னா எனக்கு தெரிஞ்சு கிஷோர் லாரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ். அது வந்து ரொம்ப ஹாப்பி. லாரன்ஸ் என்னைக்கு பேசினாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் இயக்குனர் வினோத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அதாவது வந்து கசக்கி புழிகிறத ரொம்ப கஷ்டமில்லாமல் பண்ணுற ஒரு ஆள் அவர் தான். ரொம்ப லிரிக்ஸை வந்து இல்லையா அது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெஸ்ட்டாக எழுதிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி கொடுத்து 2 பாட்டையும் ரொம்ப சிறப்பாக ஃபஸ்ட் டைமே வந்துச்சுன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவார். இது நல்லா இருக்கா, உண்மையான இல்லை. ராக்கு ராக்காச்சிலாம் பார்த்தீங்கன்னா கடன்னு ஒரு 1/2 hourல முடிச்சிட்டோம். அவருக்கு ரொம்ப என்ன சொல்ல தயக்கமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட இன்புட் ஒரு 2-3 லைனை மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவர் திருப்தி ஆனார்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இல்லை தப்பு இல்லை. அது வந்து ரத்னபுரிங்கிறது வந்துல அந்த ஏரியா பேருங்கிறனால கொண்டு வந்தோம். அது வந்து அதே மாதிரி ஒரு கொங்கு சாங்காக நாங்கள் கொங்கு மண்டல ஏரியா சாங்காக பண்ணதில் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. லெனின் சார் வந்து கோயம்புத்தூர்காரர் தான். இதுக்கு இவரோட பேக்ரவுண்ட்லாம் கேட்டிங்கன்னா வேறு லெவல். அதே மாதிரி வினோத் சார் வந்து அவரோட பர்சனல் லைஃப்பை ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்தாருன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு 96 படமாக வரும். அது நான் பெரிய பிலீவ் பண்ணுறேன். நான் சார் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டோன்னே நான் தான் சொன்னேன், சார் உங்கள் ஸ்டோரி நீங்கள் படமாக எடுக்கிறீங்க, அது பெரிய வந்து வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக அமைக்கணும்னு நான் ப்ரெஸ்ஸையும் மீடியாவையும் கேட்டுக்கிறேன். February 6 வித் லவ் ரெட் லேபிள் 2 படமும் வருது. 2 படத்துலேயும் நான் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 2 படமும் பெரிய வெற்றி அடையணுங்கிறது நான் வாழ்த்துறேன். ஹீரோயின் அறிமுகமாகிற அஸ்மின், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஏதாவது வாரத்தில் உங்கள் படம் வரலன்னா தான் சார் விஷயம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி எனக்கு அவர் தெரியும். அந்த க்ரோத் வந்து அது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த க்ரோத் பார்க்கும்போது. ஏன்னா எந்த படத்தில் எடுத்தாலும் மோகன்ராஜ்ன்ற பேரை ஸ்கிப் பண்ணவே முடியாது, அப்படி இருக்கார். அதனால தான் அவர் பிஸியாக இருக்கார். ஸோ இது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் தப்பாலாம் சொல்லலை, அவங்க தப்பாக எழுத மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் பிரகதீஸ்வரன். அவர் ஆக்சுவலாக வந்து அவர் படத்தில் ஆர்ட் டைரக்டராக கமிட் பண்ணல, நாங்கள் வேற ஒருத்தர் தான் கமிட் பண்ணோம். அவர் வந்து ஒரு வாரம் ஷூட் முடிச்சுட்டு அவர்
வேறு படம் இருக்குன்னு போயிட்டாரு. இந்த சின்ன படம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதோட பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னா, அதில் ஒர்க் பண்ணுறவங்க இதை வந்து ஆப்ஷனாக வச்சுப்பாங்க எப்பயுமே. அது நான் வந்து நிறையா பார்த்துட்டேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஷூட் பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சார் நம்ம படம் ஷூட் இருக்கா, ஆமாம் சார் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், இல்லை சார் எனக்கு அந்த படம் இருக்குது முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்படின்வாங்க. இல்லை ஷூட் நடந்துகிட்டே இருக்கும்போது சார் அந்த படத்துக்கு நான் போகணும் அப்படின்வாங்க. அது எல்லாம் ஒரே பேமெண்ட்டு தான் கொடுக்குறோம், பட் ஸ்டில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இதை நான் எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரில. மிஸ்டர் பிரகதீஸ்வரன் ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். இவர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுவாருங்க. நான் வந்து இவர் எனக்கு படத்தில் நடுவில் தெரியறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் எஃபெக்டிவாக என்னால் பண்ணிருக்க முடியும். பட் எங்கள் டீம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா நான் வந்து ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் ஜஸ்ட் லைக் தட், இப்போ டைரக்டர் கூப்பிட்டு ஜென்ரலாக பட்ஜெட் கேட்டு பட்ஜெட் கொடுப்பாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அப்படி பண்ணல. இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு டைரக்டருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இப்போ அடுத்த நாள் காலையில் நாளைக்கு ஷூட்டுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னார்னா கேட்டோன்னே நாங்கள் கொடுத்துட மாட்டோம். நாங்கள் டைரக்டர் டிஓபிட்ட கேட்போம், என்ன ஃப்ரேம் வைக்க போகிறீங்க, என்ன ஷூட் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு 10 சேர் கேட்குறாரு அப்படின்னா டிஓபி வந்து ஃப்ரேமிங் வைக்க போகிறோம் அப்படின்னா சார் 5 சேர் போதும் அவ்வளோதான் கொடுப்போம். ஸோ அப்படி தான் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது. ஸோ அப்படி பண்ணால் நம்ம காசு வந்து இன்னும் எஃபெக்டிவாக பண்ணலாம். பட் அது அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸோ பிரகதீஸ்வரன் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார், சூப்பராக ஒர்க் பண்ணார். கடைசியில் நாங்கள் என்ன பேமெண்ட் வந்து கொடுத்தோமோ அதை வந்து சந்தோஷமாக வாங்கிட்டாரு. தேங்க்யூ. பேசுங்க. படத்தில் என்னங்க சின்ன படம் பெரிய படம், எல்லா படமும் ஒன்று தானே. ஏன்னா எந்த படம் ஓடுன்னு இன்னைக்கு யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ படத்தில் சின்ன படம் பெரிய படம் அப்படின்றத பிரித்துலாம் பார்க்க வேணாம். எனக்கு இந்த படம் நல்லா ஓடுன்ற நம்பிக்கை நிறையா இருக்குது. என்னென்னா இவங்க ஒரு பேமெண்ட் கொடுத்தாங்க, நான் அதை வெளியில் கூட சொல்ல முடியாது. இல்லை நான் சொல்கிறேன். பட் என்னென்னா அதை பெருமையாக ஏற்றுக்கிட்டேன் நான். ஏன்னா நம்ம வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த பேமெண்ட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வரல. இந்த பேமெண்ட் வந்துட்டு நான் வளர வளர எனக்கு கிடைக்கும். அந்த பேமெண்ட்டுன்றது வந்துட்டு அதை பேசுகிறதே தப்புன்றேன் இந்த தொழிலுக்கு. ஏன்னா நம்ம சினிமாவை நேசி தான் வந்திருக்கோம், அதுக்காக சினிமாவுக்காக வேலை பார்ப்போமே, சினிமா நம்மளை தூக்கிட்டு போவோம், இந்த நம்பிக்கை தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. மாதிரியே எல்லாம் இருந்துட்டா சினிமா சூப்பராக இருக்கும் சார். ஓகே, அஃப்கோர்ஸ் பேமெண்ட் முக்கியம்தான். பட் எது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. வாய்ப்பு தான் முதல். நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை பண்ணிகிட்டே இருந்தால் பேமெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் அப்படி தான் என்னோடய பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறேன். நான் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த 10 வருஷமும் நான் வந்து சம்பளத்துக்காக எந்த கம்பெனியும் மாறுறது அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. நான் என் வேலையை ஹானஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தேன். 10வது வருஷம் நான் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு 9வது வருஷத்துக்கு கூட தெரியாது. ஸோ கரெக்டாக வேலை செஞ்சுட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும், ஹானஸ்ட்டாக இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் நம்ம படத்தோட ஹீரோயின் அஸ்மின். ஸோ இவங்க வந்து பேசிக்கலாக ஃப்ரம் கேரளா. இவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 5 ஹீரோயினை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பண்ண முடியாமல் அதில் ஒருத்தவங்க ஒரு நாள் ஷூட் பண்ணி அவங்க திருப்பியும் கண்டினியூ பண்ணாமல் இவங்க வந்து 6ஆக வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு 6 சாமின் பேரே வச்சுருக்கோம். 5 பேரை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வேற அவங்க பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொண்டுட்டு வந்தானா அர்த்தம் தெரியாது. வெளியே போயிட்டு நான் 5 பேரை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமாக சொல்லாதம்மா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நைஸ் கேர்ள். ஷூட்டிங்க்கெலாம் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துடுவாங்க. எஸ் ரைட், யா ஆன் டைம் வந்துடுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. கேரவன் கேட்க மாட்டாங்க, அசிஸ்டன்ட் கேட்க மாட்டாங்க. ப்ரொடக்ஷனில் என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதுதான் சாப்பிடுவாங்க. நல்ல சாப்பாடு தான் கொடுத்தோம் எல்லாத்துக்குமே. ஸோ ப்ளீஸ் கம் அஸ்மின். அனைவருக்கும் வணக்கம். Thank you for having me on board, Lenin sir, and also thank you every media personnel who is present here today. எனக்கு ரெட் லேபிள்னா ஒரு புது உறவு மாதிரி. ஐம் சாரி இஃப் மை தமிழ் இஸ் ப்ரோக்கன். நான் இன்னொரு ப்ரொஃபஷனில் இருந்தேன், ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னோட ஒரு பேஷனே கிடச்சிது. ஸோ என்னை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் டெஃபினெட்லி லெனின் சார் அண்ட் வினோத் சார். வினோத் சார் எஸ்பெஷலி கண்டிப்பாக என்ன கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஆல்சோ கைலாஸ் மேனோன் sir. I have been a fan of his work ever since he's inside the industry.
அப்புறம் இந்த சாங் பண்ணும்போது கூட அவர் உள்ள வந்தாருன்னு சொல்ல போது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ நான் நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு டெபியூ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டெபியூ கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். என் கூட ஒர்க் பண்ணிருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆல்சோ மை கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அஸ்மின். ஸோ இவங்க தான் வந்து நம்ம படத்தோட டைட்டில் சொன்னது, ரெட் லேபிள் அப்படின்றது. பட் அவங்களுக்கு ரெட் லேபிளில் டீ இருக்கிறது தெரியாது. பட் ஸ்டில் அவங்க தான் அந்த டைட்டில் சொன்னாங்க. ஸோ டைட்டில் பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். நாங்கள் போய் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் சேம்பரில். எங்களுக்கு கேட்ட டைட்டில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ரீசெண்டாக வந்து இந்த படம்லாம் முடிஞ்சு அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது டைட்டில் வந்து நான் சேம்பரில் போயிட்டு இந்த மாதிரி டைட்டில் அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா, சார் உங்கள் டைட்டில் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. ரெட் லேபிளுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது அது 1 இயருக்கு ஒன்ஸ் ரினியூ பண்ணணுமா, அது எனக்கு தெரியல, அது என்னோட மிஸ் தான். பட் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பெரிய டிபேட் நடக்குது இல்லை இங்கே, எங்கள் டைட்டில் வேற ஒருத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன அப்ளிகேஷன் போதும். நீங்கள் ஒரு சேம்பர் இருக்குது, கவுன்சில் இருக்குது, இன்னும் 2 யூனியன் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன டூலை வச்சு ஃபியூ செகண்ட்ஸில் அதெல்லாமே சால்வ் பண்ணிடலாம். பட் இன்னும் உட்காந்து பேப்பர் பேஜில் எழுதி அதை உட்காந்து மீட்டிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணி அது பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அது நிறைய பேரோட டைம் சேவ் பண்ணும். ஸோ யூனியன்ஸ் எல்லாமே இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படி இல்லையா நான் பண்ணித்தரேன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் த டைட்டில் மிஸ் அஸ்வின். ஸோ நெக்ஸ்ட் பிளாக் லேபிள் இருந்தால் சொல்லுங்கள், லெட்ஸ் லுக் இன் டு இட். ஓகே ஃபைன். அண்ட் நம்ம படத்துக்கு வந்து ஒரு ஒரு பெருமை இருக்குது. என்ன பெருமை அப்படின்னா, இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் கைலாஷ் மேனனுக்கு வந்து கேரளாவில் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிது. ஸோ அது ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே அவருக்கு கிடச்சிது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம படம் முடியும் போது நம்மளோட எடிட்டருக்கு வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இது ஏன் பெருமையாக இருக்குது அப்படின்னா, நான் கரெக்டான டேலண்டான டெக்னீஷியனை நம்ம படத்தில் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. நான் வந்து இந்த ஸ்டார் காஸ்ட் அதிலெல்லாம் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. எனக்கு வந்து டெக்னீஷியன் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது தான் நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணது. பட் ட்ரேடில் இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் சொன்னது என்னென்னா, படத்துக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ வேணும், இந்த போஸ்டரில் ஃபேஸ் இருந்தால் தான் வந்து படம் ஆடியன்ஸ் வருவாங்க. அது மேபி உண்மையாக கூட இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலை. பேஷனில் தான் நான் வந்து இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் வந்திருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் யோசிச்சிருப்பேன். இப்போ வரைக்கும் நான் இந்த படத்தோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டு போகவே இல்லை. நான் முடிவு பண்ணது இந்த படத்தை தியேட்டரில் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ஓடிடி அந்த பிஸ்னஸ் அது இன்ன வரைக்கும் நாங்கள் அப்ரோச் கூட பண்ணல. அவங்க வாங்கல, அதெல்லாம் செகண்டரி. பட் அதை பற்றி நான் யோசிக்க கூட இல்லை. என்னோட இன்டென்ஷன் இந்த படம் 6th அன்னைக்கு தியேட்டருக்கு வரணும், ஆடியன்ஸ் போய் என்ஜாய் பண்ணணும், ஒரு புது படத்தை பார்க்கட்டும். ரீசெண்டாக நல்ல நல்ல படங்கள்லாம் வருது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டு எடுத்து போடுறது, பழைய சீன்ஸ் எடுத்து போட்டு அவர் அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது, அதை தான் பார்த்துட்டாங்களே, திருப்பி அதே பார்த்து என்ன பண்ண போகிறாங்க, புதுசாக ஏதாவது படம் பண்ணலாம். இப்போ வந்துருச்சு ரீசெண்டாக சிறை, அமேசிங் ஃபிலிம், டிடிடி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வரிசையில் ரெட் லேபிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கைலாஷ் மேனனை ப்ளீஸ் ஐ இன்வைட் ஹிம் ஆன் டு தி ஸ்டேஜ். அவரோட ஒர்க்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அவர் உண்மையாலுமே இந்த பண்ண படத்தோட மியூசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரீரெக்கார்டிங்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நானே பார்த்துட்டு சார் இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு பக்கா கமர்ஷியல் மூவிக்கு பண்ணுற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இதுவும் கமர்ஷியல் மூவி தான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் எலிவேட்டிங் அஸ் சார். ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். நானும் வந்து கேரளாவிலேருந்து தான். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அ வண்டர்ஃபுல் டீம். அதில் 2 பேர் தான் என்னோட ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ஒன்று வந்து ஆக்டர் ப்ரொடியூசர் லெனின் சார் அண்ட் அவர் டைரக்டர் வினோத் சார். எனக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜேர்னி. நான் ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு வரும்போது நான் ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்தது எனக்கு. ஏன்னா
டோட்டல் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறதை விட ரொம்ப ஈஸியாகிடுச்சு இங்கே வந்து. ஏன்னா அதோட மெயின் ரீசன் வந்து இங்கே வந்து இன்னும் ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. மியூசிக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இங்கே ஒர்க் பண்ணுறது. அப்போ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் எப்பவும் வந்து இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி பணத்தை விட நமக்கு அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன். அதுவும் ஈக்குவலி பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அண்ட் ஈக்குவலி பேஷனேட்டான ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர். இப்போ ரெண்டு பேருமே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு யூஸ்வலி வந்து டேரக்டர் கூட கம்ஃபர்டபுள் ஆகும்போது ப்ரொடியூசர் கூட மேபி கொஞ்சம் ஒரு கிளாஷ் வரும். இது எனக்கு வந்து அப்படி எந்த இஷ்யூவும் நடக்கலை. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி. அண்ட் 2-3 இயர்ஸாக இந்த ஜேர்னி போயிட்டுருக்கு. எனக்கு இப்போ கொஞ்சம் இப்படி கொஞ்சம் சேடாக இருக்குது இந்த ஜேர்னி. இப்போ இந்த படத்தோட முடிய போகிற மேபி நெக்ஸ்ட் படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தோட சாங்ஸ் எழுதின மோகன்ராஜ் எனக்கு அவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ரைட்டர். இப்போ நான் இங்கே வரும்போது எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் ஒர்க்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் அவர் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் டேரக்டர் சாரோட கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ ஹெல்ப் அ லாட். அண்ட் சிங்கர்ஸ் கவிதா கோபி, தென் வேல்முருகன் அண்ட் சின்மயி, இவர் 3 பேரும் வந்து ரொம்ப அழகாக அந்த சாங் அவுட்புட் எனக்கு கொடுத்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ஹீரோயின் யாஸ்மின் எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ இந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னு கேட்டால் உங்கள் ஃப்ரெண்டு தான். அப்போ என்னோட ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அப்போ யாஸ்மின் வந்து ஆக்ட்ரஸ். எனக்கு அவர் சிங்கராக தான் தெரியும். ஏன்னா அவரோட நிறைய கவர் சாங்ஸ் எல்லாம் நிறைய முன்னாடி கேட்டிருக்கு. அப்போ ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னது ஃபர்ஸ்ட்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் படம் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது, இந்த ஸ்கோர் மேபி படத்தோட கூட படம் மேக்ஸிமம் டைம் பார்த்தது வந்து டிரெக்டர், எடிட்டர் அண்ட் மேபி மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். அப்போது ஒரு ஆளை பற்றி பேசணும், நம்ம எடிட்டர் லாரன்ஸ் சார். அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்கு. அதுதான் எனக்கு மியூசிக் பண்ணும்போதும் ஒரு மியூசிக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட எடிட்டிங் வந்து எந்த சீனுமே வந்து நமக்கு லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. இப்போ அதுக்கு வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது February 6th இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் பார்த்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சார் இருக்காங்க? நீங்கள் அஸ்மின் சொன்னோடனே யாருன்னு கேட்டிங்களாமே. ஓகே, நைஸ். ஸோ அவரோட ஒர்க்கு உண்மையாலுமே பயங்கர இம்ப்ரெசிவ் சார். ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 2 மெயின் டெக்னீஷியன் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அஃப்கோர்ஸ் எல்லா டெக்னீஷியனும் இம்பார்ட்டன்ட் தான், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு எடிட்டிங் அண்ட் மியூசிக் தான் ஒரு படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஆல்மோஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கு அப்படின்றதுக்கான ஒரு லைம்லைட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது, ஒரு அட்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. பட் எடிட்டருக்கு அது இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடிட்டர் தான். ஆனால் அவங்க எப்பயுமே வந்து திரைக்கு பின்னாடியே இருந்துடுறாங்க. பட் நம்ம படத்துக்கு வந்து அந்த வேலையை ரொம்ப சீரும் சிறப்பாக பண்ணது வந்து எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் சார். வெரி வெரி டேலண்டட். அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, ஸ்பீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த படத்தோட ஒரு போர்ஷன் ஆஃப் எடிட் மட்டும் நான் உட்காந்துருந்தேன் ஃபைனல் படம் பார்க்கும்போது. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது, சார் இந்த இடத்துல ஒரு 10 seconds லேக் இருக்குது அப்படின்னு அதை 2 seconds ரிமூவ் பண்ணுவார். அந்த அளவுக்கு பயங்கர டேலண்டான எடிட்டர். இந்த படம் நான் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ரொம்ப புவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அது எனக்கே தெரியும். அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது டைரக்டர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் அது ரொம்ப புவராக இருக்குது, மேபி நம்ம ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு. பட் அந்த செலவு எனக்கு வைக்காமல் அந்த சீனை எடுத்து படத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடிட்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி எனக்கு நிறையா பண உதவி பண்ண லாரன்ஸ் கிஷோர் சார், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். அவர் ரீசெண்டாக இப்போ ஸ்டேட் அவார்டு வாங்கினது டீம், பட் ஸ்டில் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா பேசிட்டீங்க. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை இன்றைக்கி, ஏன்னா நம்ம லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர், ஆக்டர், இன்னைக்கு ஆங்கர். சார் பல ரூபம் எடுப்பார், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. ஏதோ ப்ரொஃபஷனல் ஆங்கர் மாதிரி ஆங்கர் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ வாழ்த்துக்கள் சார். அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட் டைம் நிறைய சொன்னேன், அவர் படத்தை இந்த டைமில் எடுத்து முடிச்சாரு, இந்த டைமில் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணார். இப்போ Feb 6th ரிலீஸ்க்கு வந்துருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் ஆஸ் எ ப்ரொடியூசராக ஒரு டெக்னீஷியனுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணமோ அதோட அதிகமான லெவலில் ஒரு டெக்னீஷியன் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு
ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் சம்பளமாகவும் இருக்கட்டும் சரி, எல்லா விதத்துலையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் இப்படியே லைனாக வந்துடுறேன். மோகன் அண்ணா, அண்ணா என்னோட காலேஜ் சீனியரு, அண்ணாவும் அக்காவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்பத்துலேருந்து, காலேஜ் படிக்கும்போது இருந்து. அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் மியூசிக் வீடியோ காலேஜ் படிக்கும்போது எடுத்தேன். அதுக்கு அண்ணா தான். அப்போ நான் அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா இந்த இது மட்டும் ஒரு சாங் மட்டும் எழுதி கொடுங்கன்னா, ஏதோ ஒரு மாற்றம் அந்த பாட்டு பேர்னா நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ஒரு லக்கி சாம், எந்த படத்தில் இருக்காரோ அந்த படம் ஹிட்டு. அண்ட் பொன் பார்த்திபன் சார் அகைன் அடுத்த ஒரு லக்கி சாம், அவர் எந்த படம் பண்ணுறாரோ அந்த படம்லாம் ஒரு ஹிட்டு கண்டென்ட்டில் தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் கைலாஷ் பிரதர் வண்டர்ஃபுல். நான் மியூசிக் ஒரு டெம்ப் மியூசிக் எப்பவுமே இது பண்ணும்போது ஒரு ஸ்கோரில் வச்சுட்டு தான் இது சீன் ரெஃபரன்ஸை காட்டுவேன். ஸோ நான் வச்சுட்டு காட்டும் போது எனக்கு அது திருப்பி வரும்போது ஒரு சில டைமில் மிஸ் ஆகிடும். நம்ம ஒரு இதில் பண்ணியிருப்போம், டெம்ப் மிஸ் ஆகிடும். அண்ட் ட்ரெய்லருக்குலாம் ஒரு நம்ம டெம்பில் கட் பண்ணியிருப்போம், அது மிஸ் ஆகும். பட் பர்ஃபெக்டாக அதை மேட்ச் பண்ணி அந்த என்ன நாங்கள் ஆஃப்லைனில் என்ன ரெஃபரன்ஸில் நாங்கள் ஒரு மியூசிக் ஒரு டெம்போவில் இந்த படத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோமோ அதே பேஸில் சூப்பராக மியூசிக் பண்ணி அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே கலக்கிட்டாப்ப. ராக்காக இருக்கட்டும் அண்ட் அந்த மெலடி சாங் இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக பண்ணிட்டாரு. கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் ஆஸ்மின் அவங்க டெபியூ பண்ணுறாங்க தமிழில். கங்க்ராட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் சார் அனுமோகன் சார், அவர் பாம்பு புத்துக்குள்ளே நான் சார் அவர்கிட்ட கேட்பேன், ஏன் டைலாக் சார் அது உள்ளே வச்சுருக்கலாமே, டேரக்டர்கிட்ட கேட்டேன், இந்த டைலாக் ஏன்னா உள்ளே நீங்கள் இது பண்ணிருக்கலாமே சாரோட இந்த டைலாகை. பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் மாஸ்டர், நான் எதுவும் பிளான் பண்ணிலாம் தூக்கல மாஸ்டர். அவங்க வந்து ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினச்சி நான் வந்து சரி ஓகே இந்த தடவை கேப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சீனை ட்ரிம் பண்ண வேண்டியது. ஸோ அதை தூக்கி ஒரு மாண்டேஜ் சொல்லிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க. அண்ட் ஆர்ட் டைரக்டர் பிரதர் கங்க்ராட்ஸ். அண்ட் ஃபைனலி என்னோட டேரக்டர், என்னோட நண்பன், ரொம்ப சூப்பராக அவரோட எஃபர்ட் வந்து எப்பவுமே 100% போடுவார். ஸோ எல்லாத்தையுமே எது பண்ணாலும் 100% போடுவார். ஸோ இதில் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு ஃப்ரம் த டே 1 to இவரை மாதிரி ஒரு கூலான ஒரு டேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னானாலும் அமைதியாக சாந்தமாக ஒரு பார்ட்னர் இருப்பாப்புல. ட்ரெய்லர் கூட நான் சிங்க் ஆச்சு. வேறு எதனா டேரக்டர் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, நிறுத்தியான்ட்டு இருப்பாங்க. அவர் அழகாக கூலாக உட்காந்து போய் சொன்னாப்புல. கேட்கலையா? சரி, போகும்போது திருப்பி ஒரு தடவை ட்ரெய்லர் மட்டும் முடியும் போது ஒரு தடவை பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலாக தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு தேன் படத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். படத்தில் போகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கர் இந்த பாட்டை பாடினது மேடம் கவிதா கோபி. அவங்க ஆடியோ லான்ச்சுக்கும் வந்து அந்த பாட்டை பாடினாங்க. என்ன ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க, சொல்ல மாட்டாங்க மேடம், ஓகேங்களா? கடைசியாக வந்து நான் பாடியே தீருவேன் அப்படின்னு பாடினாங்க. ரொம்ப அருமையாக பாடினாங்க. ஸோ இந்த பாட்டோட வைப் ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து படத்தில் ஆரம்பத்தில் வைக்கும் போது இருந்தது அந்த சுச்சுவேஷனில். பட் அகெயின் அந்த படம்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அது வந்து எங்கேயுமே பிளேஸ் ஆகலை. சரி, நம்ம இவ்வளோ செலவு பண்ணி அந்த பாட்டை வந்து இது பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக வச்சா அது வந்து தப்பு இல்லைங்களா? கதைக்கு வேணும் அப்படின்னா நம்ம வைக்கலாம், வேணாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்படி தான் ரிமூவ் பண்ணோம். பட் ஸ்டில் அந்த பாட்டு வந்து படத்தில் இருக்குது, எண்டில் இருக்குது. படம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பாட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பாட்டை வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ தட் வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு வைப்போட போகலாம். மேடம் ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். நீங்கள் 2 வார்த்தை பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். குட் ஈவினிங். இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணது மோகன் சார். அண்ட் ஆடியோ லான்ச் போது அவர் வரல, பட் அவர் மூலியமாக தான் இந்த பாட்டுக்குள்ளே நான் வந்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் தாரத்தப்பட்ட இந்த பாட்டுக்காக இந்த படத்துக்குள்ளே வந்தது. ப்ளஸ் நம்ம கைலாஷ் சாரோட ஸ்டூடியோவில் நிறைய பாடல்கள் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த பாடல் பாடும்போது அது ஒரு வைப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடான ஒரு சாங் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப காம்பேக்டாக அந்த லிரிக்ஸும் அதில் அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த சாங் நான் பாடினது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ அவர் சொன்ன மாதிரி சாங் இல்லைன்னாலும் ரொம்ப ஃபீலாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்குது, இப்போ கன்ஃபார்ம் பண்ணனா ஐம் ஆல்சோ பேக் டு ஹாப்பி. அண்ட் சார் ஆடி பார்த்துருப்பணும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அது நடக்கலை. இன்றைக்கி ஆடுங்க, இப்போ நான் பாடுறேன், நீங்கள் ஆடினாலும் சந்தோஷம்தான். பட் இருந்தாலும் மேபி நெக்ஸ்ட் மூவி உங்களை ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. பாடணுமா? பிஏவா? சரி, உங்களுக்காக
ராக்கு நீங்கள் கேட்டீங்க ஆல்ரெடி. வாங்கன்னு பொங்கன்னு மரியாதையா பேசுற ஊர் இது நீ பாறையா. நட்டோடு வந்துட்டா அந்த கொட்டும் தப்புன்னு பட்டுட்டா தலைய விட்டும். சேர நாடு வந்து சேர்ந்து பாரு, மோதி பார்த்து நீயும் தோத்து ஓடு. சொத்து பத்தம் இங்க ஒன்னா சேரும், தேரோடு திருவிழா வந்துட்டா கொண்டாட்டம். ரட்ட தரகட்டா ரட்ட தரகட்டா ரட்ட தரகட்டா ரகட 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 ரட்ட தரகட்டா ரட்ட தரகட்டா ரட்ட தரகட்டா ரகட 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 ரகட. ராக்கு ராக்காச்சி போடு வெடி, மேல வந்தாச்சு புழுதி கொடி. கொங்கு நாட்டோடு மெட்டுப்படி, ரத்ன புரி வந்தா தோல ஊரி. ஓந்தம்ப எத்தி வை ஊர்வம்ப தள்ளி வை, வெளிச்சம் கொடுக்கும் எதிர போல மனச வை. நட்டுக்குள் எத்த வை கம்பீரமா கால வை, தடைகள் கூட தடங்களாகும் எட்டு வை. ராக்கு ராக்காச்சி கமான் போட்டு வந்தாச்சே. ரட்டா தரகட்டா ரட்டா தரகட்டா ரட்டா தரகட்டா ரகட 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 ரட்டா தரகட்டா ரட்டா தரகட்டா ரட்டா தரகட்டா ரகட 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 ரகட. ஹே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இந்த படம் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சதால, ஸோ நடிக்கும் போது நமக்கு நிறைய அந்த ப்ரொடக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலா இப்போ ஒரு 20 நாள் ஷெட்யூல் போறோம் அப்படின்னா அந்த 20 நாளைக்கு என்னென்ன ஷூட் பண்ண போறோம், ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா டீட்டெயிலா ஒர்க் பண்ணி என்னோட டீம்கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஜாலியா இருப்பேன், அவனுங்களால ஜாலியா இருக்க முடியாது. அப்படி 2 பேர் மிஸ்டர் பிரவீன் அண்ட் கோகுல் வாங்க மேல, என்னோட ரெப்ஜன் டீம். அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஐ மீன் நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. பட் அதோட முக்கியமான ரோல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த படத்தை வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஏன்னா மேக்சிமம் இஷ்யூஸ் எங்க வரும் அப்படின்னா, இப்போ பெப்சிக்ல வரும். ஆரம்பத்துல வந்துச்சு எங்களுக்கு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, நாங்க படம் ஆரம்பிச்சு கண்டினியூஸா வந்து ஒரு கால் வந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி நீங்க இது வைக்கல அது வைக்கலன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரியல, நாங்க போறோம் ஒரு படம் எடுப்போம் வருவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா நினைச்சிட்டா அது ஒரு சின்ன விஷயம்தான். பட் என்ன ஆச்சுன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நீங்க இது பண்ணலன்னா நாங்க வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை வந்து எனக்கு தெரியாம அவங்க ஒரு 4-5 டேஸ் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தாங்க. 6th டே தான் அது என்னோட நாலேஜுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி இந்த விஷயம் நீங்க பண்ணணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்ற, படம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், என்ன பிரச்சனை இல்ல, இது பண்ணலன்னா அவங்க ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா சொன்னாங்க. அவங்க வேணாம், நானே ஷூட்டிங்கை கேன்சல் பண்றேன், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். 6th டே பேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 வீக் கழிச்சு தான் திருப்பி நாங்க ரெஸ்யூம் பண்ணோம் அந்த ஒர்க்கை. அந்த 6th டே வந்து ஒரு ஷூட் கேன்சல் பண்ணா அதுல ஒர்க் பண்ணவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது அங்க ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதுல ரொம்ப அஃபெக்ட் பண்ணது நம்ம டைரக்டர் தான். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்களா, அது படம் ஃபர்தரா ப்ரொசீட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே வந்து அது நடந்தது. பட் நான் கான்ஃபிடென்டா இருந்தேன், ஒரு விஷயம் எடுத்தா அதை வந்து 100% பண்ணணும் அப்படின்றது. அதுல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது இவங்க 2 பேர். அது இல்லாம இங்க ஜவஹர் அண்ட் உதய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் டெய்லிக்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும் எல்லா வேலையும் பண்றது, பைக் எடுத்துட்டு உள்ள போய் வாங்குறது, ஷூட்டிங்கை வந்து தடங்கள் இல்லாம பண்றதுக்கு இவங்க 4 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மெயினா என்னோட சிஇஓ மிஸ்டர் பிரவீன் அண்ட் மேனேஜர் கோகுல், இவர் தான் என்னோட பர்சனல் ட்ரெயினரும் கூட. ஏன்னா நான் அவரை மாதிரி இருந்தேன் 95 கிலோல, அவர் என்னை வந்து கம்மியாக்கிட்டாரு. 2 வார்த்தை பேசுறீங்களா? ஓகே, நானே பேசிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டைரக்டரை பத்தி சொல்லிடலாம். ஸோ நம்ம படத்துல வந்து நாங்க செப்டம்பர் 2023 ஸ்டோரி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஜான் ஆயிடுச்சு. அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பிரிண்ட் பண்ணி டேபிள்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க டைரக்டர் வந்து சூஸ் பண்ணோம் ஜான் 2024. ஸோ அவரு செலெக்ஷன் கிரைட்டீரியா ரொம்ப சிம்பிள். 10 மணிக்கு வர சொன்னோம், ஷார்ப்பா 10 மணிக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி நாங்க சொன்ன முக்காவாசி டைரக்டர் வரல ஆன் டைம். ரொம்ப டிலேலாம் இல்லை, ஒரு 5 minutes லேட்டாக வந்தாங்க. பட் அதுவுமே தப்பு இல்லையா, இவர் ஆன் டைம் வந்தார், அதனால அவர் செலக்ட் பண்ணிட்டோம். அவர் ஒர்க் பண்ணது அது என்ன அப்படின்றதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணவே இல்லை. பார்க்கும்போது இவர் பண்ணிடுவார்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த மாதிரி படம் முடிஞ்சிருச்சு. 5 நாளில் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாரு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஷூட் டைமில். எனக்கும் அவருக்கும் கான்ஃப்ளிக்ட், டீமுக்கும் அவங்களுக்கும் ஜென்ரலாக நடக்கிறது தான். பட் அது எல்லாமே வந்து அதை பொறுத்துக்கிட்டு அந்த படம் அவுட் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு டீமாக இவங்களும் சரி அவங்களும் சரி அதை ஒர்க் பண்ணி
அதை ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சார் ப்ளீஸ் கம் சார். நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நான் நிறைய பேச விரும்பல, என்னென்னா எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசிட்டேன், நிறைய நன்றி சொல்லிட்டேன். February 6 ரெட் லேபிள் மூவி ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். அப்கமிங் டீம், அப்கமிங் ஆர்டிஸ்ட், அப்படி உங்களுக்கு தெரியாது இந்த படம் பார்க்கும்பொழுது ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் பாஸ். எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். இவ்வளோ கம்மியாக பேசுறீ. ஸோ அண்ட் தென் அடுத்த செலிபிரிட்டி நம்ம இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நான் ப்ரொடியூசராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த மெயினாக இந்த ப்ரொடியூசராக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு படத்துக்கு வந்து நம்ம ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆக்சுவலாக எவ்வளோ ட்ரூ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஒரு 10 to 15% வந்து எக்ஸ்பென்ஸில் வராது. அது எங்கே போகுது அப்படின்னா கமிஷன் இங்கே ஒன்று இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. அதில் போகுது. அது வந்து எனக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 ஷெடியூலுக்கு வந்து நான் 4 யூனிட்டை சேஞ்ச் பண்ணேன். அந்த 4 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நான் வந்து 1 லட்சம் பே பண்றேன் அப்படின்னா 2வது யூனிட்டுக்கு திருப்பி நான் எடுக்கும்போது சேம் கேமரா, சேம் லைட், எல்லாமே சேம் எக்யூப்மெண்ட் 90,000 பே பண்றேன். அதுக்கு அடுத்தது 80,000 பே பண்றேன். அதுக்கப்புறம் 70,000 பே பண்றேன். சேம் எக்யூப்மெண்ட் தான் எல்லாமே. ஆனா பிரைஸ் ஏன் ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா மிடில் மேன் கமிஷன்ஸ் வந்து நிறைய போகுது. அது வந்து கொஞ்சம் இந்த யூனியன்ஸ்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ப்ரொடியூசருக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா எல்லாரும் சேலரி வாங்குறாங்க இல்லையா. சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த கமிஷன்? ஸோ சங்கர் சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட், கவர்மெண்ட்ல வாங்குற லஞ்சம் மட்டும் இல்லை சார், இதையும் சேர்த்து ஏதாவது படத்துல காமிங்க, எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு சார். ஆக்சுவலா உங்க அதுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறேன். அதனால யூனியன்ஸ் நான் ஆல்ரெடி இவரு நம்ம பெப்சி யூனியன் தலைவர் அவர்கிட்ட ஒரு தடவை பேசினேன். இதை பத்தி இல்லை, ஜென்ரலா பேசினேன். ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. ஸோ அவரோட பார்வைக்கு இந்த வீடியோ போச்சு அப்படின்னா அவர் இது கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வராங்க இல்லையா. எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்லாம் வந்தா அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்ச்சர் இங்க இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு, பட் நாட் டு எக்ஸ்டென்ட். ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படத்துக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவா செலவு பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்றேன், இப்போ நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு ஒரு காசு தரேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் 100 ரூபா தரேன் அப்படின்னா அந்த 100 ரூபா உங்களுக்கு தான் வரணும், வேற யாருக்கும் அதுல பாதி போகக்கூடாது. ஏன்னா அவங்க வேலை செய்யறதுக்கும் அவங்க நான் காசு தரேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இன்னும் எஃபெக்டிவா படம் பண்ணலாம். நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் விட மாட்டேன். நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் படத்துல இன்னும் இறங்கி, ஏன்னா இதுவே எனக்கு எப்படி தெரிஞ்சுது, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கும்போது எதுக்குடா கமிஷன் பே பண்றீங்கன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணேன். பட் அது கடைசி வரைக்கும் அது வந்துட்டே தான் இருக்கு. என்னன்னா அமௌண்ட் கம்மியாகுது, பட் அது போயிட்டே தான் இருக்கு. மேபி அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்றதுக்காக அது பண்றாங்களா என்னன்னு தெரியல. இது ரொம்ப நார்மலைஸா இருக்கு. இப்ப லஞ்ச் எப்படி நார்மலா இருக்கு, அந்த மாதிரி இதுவும் வந்து நார்மலா இருக்கு. இது நார்மல் விஷயம் கிடையாது. திஸ் இஸ் அன் அப்நார்மல் திங். ஏன்னா இதுல இருக்கிற ஒரு ரூபாயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு 10-15 வருஷமா. அது அவ்வளவு ஈஸியாலாம் நான் வந்து விட்டுற மாட்டேன். ஈஸியா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் படத்துல நான் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ட்ரூ கார்பரேட் காட்டுறேன். ஓகே. ஸோ ரொம்ப சீரியஸா போயிடுச்சுல, நம்ம அப்போ ஃபன்னா மாத்தலாம். ஃபன்னுனாலே ஒருத்தர் இருக்காரு சார், உங்களதான் பாம்பு பொத்துக்குள்ள கைய விட்டது. ஆனா அதெல்லாம் 5ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவரை யாருமே அப்படி கூப்பிட மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு அவரே சொல்லுவாரு. எங்க படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாரு. சாரி, நம்ம படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாரு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க கூட ப்ரொமோஷனுக்கு நாங்க கூப்பிடும் போதெல்லாம் வந்தாரு. ஒரு நாளைக்கு 10-15 இன்டர்வியூ. அந்த வயசு இல்லை சார், சாரி தள்ளாத வயசுன்னு சொல்லல நானு, வயசு இல்லை, இந்த வயசுலயும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க கூட இருந்து அந்த மாதிரி ஒரு கோஆபரேஷன் வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கல சார் உங்ககிட்ட இருந்து. ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களை நம்ம படத்துல பண்ணதுக்கும், நீங்க அவரோட முக்கியமான சீன் வந்து சார் இவர் தான் எடுத்தது சார் ஃபர்ஸ்ட் அந்த சீனை. நான் அப்புறம் ஃபைட் பண்ணி வைக்க சொன்னேன். நீங்க வரும்போது கேளுங்க அந்த சீனை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் அது. அதை பத்தி அவரே சொல்லுவாரு. சார் மிஸ்டர் அன்மோகன் சார் ப்ளீஸ்.
மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. அதாவது சினிமாவுடைய வெற்றிக்கு ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னோட்டம் விடுறது அப்படின்றது வந்து நீங்கள் தான். ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் விமர்சனங்களை பொறுத்து தான் தியேட்டரில் க்ரௌடு கூடிகிட்டே போகும். நிச்சயமாக இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு ப்ரிவ்யூ எப்போ போடுறீங்க? உங்களுக்கு 5ஆம் தேதி பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். விமர்சனங்களும் நல்லா எழுதுவீங்க, நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் யூனிட்டுக்கே நான் நன்றி கடன் பட்டவன். காரணம் வந்து சினிமா என்பது எப்போ முதல் ஆரம்பித்தாங்களோ அந்த சினிமாவை எப்படி வந்து எடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணவர் தான் இந்த ப்ரொடியூசர். அதான் அந்த காலத்தில் சினிமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து கதையை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்பார், பணம் போடுற முதல் கதையை கேட்பார். இந்த கதை அவருக்கு பிடிச்சதுன்னா இந்த கதைக்கு யார் வந்து திரைக்கதை வசனம் எழுதுனாங்கன்னா அடுத்த ஆளை பிடிப்பாங்க. கதை ரெடி ஆகுது, திரைக்கதை வசனம் எழுதுன யார் ரெடி ஆகுது. இப்போ இந்த 2 பேரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து உட்காந்து இந்த கதையை திரைக்கதை எழுதும் 3 பேருமே சேர்ந்து இந்த கதையை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆக்ஷன் மூவியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை யார் இயக்கினால் நல்லாயிருக்கும். அப்போ டைரக்டர் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக கதை, திரைக்கதை வசனம், அதன் பிறகு இயக்குனர், இந்த 3 பேரும் சேர்ந்து ப்ரொடியூசரோட உட்காந்துட்டு தான் இந்த கதைக்கு யார் ஹீரோ, அப்புறம் இந்த கதைக்கு ஹீரோயின் யார், அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் யார், இந்த குரூப் உட்காந்து டிசைட் பண்ணி தான் ஒரு படம் எடுப்பாங்க. இதுதான் ஃபார்முலாவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு சினிமா ஒரே ஒரு ஹீரோ சொன்னால் போதும், அவர் சொல்கிறது தான் கதை, அவர் சொல்கிறது தான் ஷார்ட்டு, அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே நாங்கள்லாம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயின் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. நாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால அந்த காலத்தில் படம் ஹிட்டு. இன்னைக்கு எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்கிறது செல்ஃபிஷ். என் சீன் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படம் என்பது எல்லாரையும் நம்பி, அந்த யூனிட்டியை நம்பி எடுக்கிறது தான் திரைப்படம். ஸோ செல்ஃபிஷை விட்டுறணும். நான் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, எந்த ஹீரோ தப்பாக நினச்சா எனக்கு இப்போ நான் கவலையப்பட மாட்டேன். எதற்கு சார் ஒரு படத்துடைய வெற்றி என்பது கதை தான். அதை எல்லாரும் நினச்சி பார்த்துக்கணும் முதல்ல. இப்போ வருங்காலத்தில் வர்ற எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கதை ஓகே ஆகணும். அந்த அளவில் கதையை முதல்ல சூப்பராக செலக்ட் பண்ணார் ப்ரொடியூசர். அப்புறம் அவர் நடிக்க வந்த கதையெல்லாம் வேற, அது சொன்னால் அடுத்த படமும் எடுக்க ஆரம்பிச்சிருவார். 2வது சுயநலமாக எனக்கு ஒரு சந்தோஷம். இங்கே இந்த வரியை நான் நோட் பண்ணல, இப்போ இங்கே பாடும் பொழுது தான் நோட் பண்ணேன். ரத்தனபுரின்னு ஒரு ஏரியா கோயம்புத்தூரில், அந்த பாட்டில் வரும். இந்த ரத்தனபுரியில் நிறைய சினிமாக்காரங்க சுற்றி தெரிஞ்சிருக்கோம். கோயம்புத்தூர் ரத்தனபுரியில் அந்த ஏரியா தான் எங்கள் வீடு ஃபஸ்ட்டு. அதே ரத்தனபுரி ஏரியாவில் சுற்றி தெரிஞ்சவங்க சத்யராஜ் அவர்கள், சுந்தர் சி அவர்கள், ரகுவரன் அவர்கள், கோவை சரளா அவர்கள், ரஞ்சித் அவர்கள், இந்த மாதிரி அங்கே ஒரு குரூப்பே, ப்ரொடியூசர் கேஆர்ஜி அவர்கள், ப்ரொடியூசர் கே கோபிநாத் அவர்கள், இந்த மாதிரி ஒரு குரூப்பே அந்த ஏரியாவில் நிறைய அங்கேயே சுற்றி தெரிஞ்சவங்க தான். இது உண்மை. ஸோ வந்து எங்கள் ஊரில் நாங்கள் இருந்த ஏரியாவை பாட்டில் கொண்டு வந்ததுக்காக கவிஞருக்கு ரொம்ப நன்றி. அட கைதட்டுங்க, என்னங்க அது? இது கைதட்டெல்லாம் இப்போ கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, எனிஹவ், சினிமா என்பது திரையரங்குகள் பார்க்கணும், இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்த்தாதான் இந்த படத்தில் இருக்கிற 120 பேருக்கும் சாப்பாடு, அவங்களால தான் சாப்பிட்றோம். ஆக ஒரு படத்துடைய வெற்றி மறுபடியும் அந்த 120 பேருக்கு இன்னொரு ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு இருக்குது. ஸோ காசு கொடுத்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 4 பேர்கிட்ட கேட்குற அந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு. அதுக்கு காரணம் விமர்சனங்களை பொறுத்து தான் அவனும் கேள்வி கேட்குறான். அடுத்தவங்ககிட்ட போய் படம் பார்த்துக்கிட்டு வந்தவன்கிட்ட எல்லாம் போய் கேட்பான், படம் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு. ஆனால் நீங்கள் கொடுக்குற விமர்சனம் மட்டுமே ஒரு படத்தை கண்டிப்பாக சில்வர் ஜூபிலி கொண்டு போய் நிறுத்தும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லா தான் விமர்சனம் எழுதுங்க, நோ டவுட். பேசிக்காக நானும் ஒரு ரைட்டர் டைரக்டருக்குனால சொல்கிறேன்.
நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி. இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது ரெட் லேபிள்ன்ற டைட்டில் வச்சுட்டு படம் பார்க்க வருவாங்க. படம் பார்த்து வெளியே வரும்பொழுது நிச்சயமாக ரசிகர்கள் இதுக்கு கொடுக்கப்படும் முத்திரை கிரீன் 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 லேபிள், இதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ அவர் சொன்னார், என் படத்தில் வந்து ஒரு கேரக்டர், அதாவது எனக்கு முன்னாடி எனக்கு 2 பேர் இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சரி என்னை பார்த்தா அனுமோகன் யாருமே கூப்பிட மாட்டாங்க. யார் பார்த்தாலும் அப்புறங்க பாவம் பொத்து எப்படி இருக்கீங்கன்னு தான். 2வது டைலாக்கு, எனக்கு நீங்கள் தானே இந்த புறாவுக்கே பெல் அடிச்சதுமாங்க. ஆனால் இந்த படம் வந்ததுன்னா அதை 2ஐயும் விட்டுட்டு வேற மாதிரி கூப்பிடுவாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? சிரிக்கக்கூடாது, ஆனால் சொன்னால் சிரிப்பீங்க. குஞ்சு, டே குஞ்சு. ஆர்வி உதயகுமாருடைய பிஏ அவர் எம்எல்ஏ கேரக்டர் பண்ணிக்காது, அவருடைய பிஏ நான் தான். குஞ்சப்பன் அப்படிங்கிற பேரை அப்பனை கட் பண்ணிட்டு அடிக்கடி எனக்கு கூப்பிடுற பேர் அதுதான். குஞ்சப்பா இங்கே வா, என்றா கொஞ்சம் பண்ணுற நீ இப்படியே பேசிகிட்டு இருப்பாரு. ஆக இனிமேல் என்னை வந்து பப்ளிக்கில் தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி காலையிலேருந்து குஞ்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டருடைய பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை 3வது தரமாக கொடுத்துருக்காங்க இந்த யூனிட். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த திரைப்படம் 2026 இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு நிச்சயமாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு தேசிய விருது வாங்கியே தீரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ ஆக்சுவலாக சாருக்கு சொன்ன மாதிரி கதை எழுதும் போது வந்து கவுண்டமணி சார் தான் வந்து அந்த ரோலை மைண்டில் வச்சு அவர் எழுதினார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அவரை வச்சு எழுதணும். பட் அவரை போய் அப்ரோச்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸ்ட்ரைட்டாகவே என்கிட்ட சொன்னாங்க, அவர் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாருப்பா அப்படின்னு. சரி எதுக்கு, பட் எழுதுறது அவரை வச்சு தான் எழுதணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாகவே முனிஷ்காந்த் சார் வந்து அதை பண்ணல. இதில் வந்து ஒரு ஃபன்னியான ஈவெண்ட் என்ன அப்படின்னா, மேபி இது உங்களுக்குலாம் பழகிருக்கலாம், எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த அனுபவம். ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், இப்போ வந்து ரொம்ப பீக்கில் இருக்காரு, கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவரை நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அந்த ரோல் பண்ணுறதுக்கு. அவர் சேலரி ரொம்ப பெரிய சேலரி கேட்டார். சேலரி யார் வேணால் கேட்கலாம், அது வந்து அவங்களோட உரிமை. அவங்க 50 லட்சம் கேட்கலாம், 5 கோடி கேட்கலாம், 5 லட்சம் கேட்கலாம், அது அவங்களோட இஷ்டம். பட் அதோட சேர்த்து இந்த ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு 20 ரூபா அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை கேட்டு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஜென்ரலாக ட்ராவல்னால் நீங்கள் பஸ்ஸு ட்ரெயினில் ஃப்ளைட் போட்டு கொடுங்க அப்படின்வாங்க. அது என்ன ஒரு கிலோமீட்டருக்கு 20 ரூபா, மேபி அப்படி தான் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்ததுன்னா ரெவ்ஜன் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க, இப்பயும் சரி ஃபியூச்சர்லையும் சரி. அது ஏன் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி 20 ரூபா நம்ம கொடுக்குறோன்னா அது ட்ராவல்ஸ் வண்டி, நான் 4 பேர் அதில் ஏற்றி அனுப்பிவிடுவேன், சென்னை டு கோயம்புத்தூர். ஓகே, ஸோ அப்படிதான் அது ஒர்க் ஆகணும். இதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது. சேலரி அஃப்கோர்ஸ் அது அவங்களோட இஷ்டம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதேமாதிரி இந்த அசிஸ்டன்ஸ்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும் என் படத்தில் ஏன் நிறைய நோன் ஃபேஸ் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த கண்டிஷன்லாம் போட்டால் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அகைன் அதை நான் பற்றி கவலைப்படல, ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம படத்தில் ஒர்க் பண்ணவங்களும் எல்லாமே வந்து பயங்கர டேலண்டட் பர்சன் தான். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட் சின்ன பட்ஜெட்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க இப்போ சிறை டிடிடி அந்த பட்ஜெட்டுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லை அதோட ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அவுட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த படம் எப்படி குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அது உங்களோட ஒப்பீனியன். பட் ரொம்ப ஹானஸ்டாக பண்ணுறோன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. எங்கேயுமே நாங்கள் ஓபி அடிக்கல, இந்த இடத்துல நம்ம பாட்டை வச்சு ஓட்டிடலாம், இங்கே ஃபைட்டை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு சீனும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த படம் நாங்கள் 52 நாள் ஷூட் பண்ணிருக்கோம். படத்தோட நம்பர் ஆஃப் மினிட்ஸ் 1 hour 55 minutes தான். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டைட்டாக வச்சுருக்காங்க. என்கேஜிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் 5ஆம் தேதி அந்த படத்தை ப்ளஸ் நீங்கள் பார்த்துட்டு 6ஆம் தேதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தை வந்து லாஸ்ட்டாக நம்ம அஜித் சார் விநாயக் மகதேவ் கடைசியாக வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர். அவங்க இந்த படத்தை பார்த்தாங்க. மிஸ்டர் குஹன் சார் இங்கே வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் மேக்ஸிமம் வந்து அவங்க டீம் வந்து அவங்க சைட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ்.
பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரெட் லேபிள் படத்தின் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் ஒரு சுவாரஸ்யமாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் எங்களை மீட் பண்ணி அப்ரோச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் எங்களோட ஜேர்னியும் இருக்குது. இதில் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா திரு லெனின் சார் அவரோட சின்சியாரிட்டி தெரியுது. அவர் புது ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கும் திரும்பி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், இதில் இருக்கிற சரி தவறுகளை சுட்டி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு 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 நோக்கம் தான். சில நேரங்களில் அது அவருக்கு புதுசாக இருக்கலாம், சில நேரங்களில் இல்லை அடுத்த செட் ஆஃப் ஃபிலிம்ஸில் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ வெல்கம் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. அவரோட ஆட்டிடியூடோ அவரோட சினிமா ப்ரெசன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் வாட் எவர் யூ சீயிங் இந்த ஸ்க்ரீன், அதே மாதிரி தான் அவரோட நிஜ வாழ்க்கையிலையும் அவர் என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்காரோ அதே தான் அவர். ஸோ எனக்கு ஒரு 2 முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் படத்தை பற்றி சொல்லலாம். ரெட் லேபிள் திரைப்படம் வந்து கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜானரில் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் KR வினோத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எடிட்டர் லாரன்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சார். இது எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அனுமோகன் சார் சொன்ன மாதிரி கதை இலாக்காவிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கதை இலாக்காங்கிறப்பவே நம்மளுக்கு டக்குன்னு ஏவி மெய்யப்ப செட்டியாரோட ஞாபகங்கள் தான் வருது, கேட்ட ஞாபகங்கள். அவர் கதை இலாக்காவை தேர்ந்தெடுத்து அவங்க ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ டிசைட் பண்ணி போகிற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அந்த ப்ராசஸை இந்த படத்துக்கு ஃபாலோ பண்ணிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இது முன்னெடுத்து சென்ற அகைன் திரு லெனின் அவர்களுக்கு ப்ரொடியூசராக என்னோட வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதனோட மியூசிக் டைரக்டர் கைலாஷ் மேனன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சார். படத்தோட டிஓபி சதீஷ் மெய்யப்பன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டராகவும் பொன் பார்த்திபன் சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காஸ்ட் அண்ட் க்ரூவில் பார்க்குறப்போ ஹீரோவா லெனின் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். ஆக்ட்ரஸ் லீடா அஸ்மின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனுமோகன் சார் வாழ்த்துக்கள் சார். முனிஷ்காந்த் சார் மற்றும் ஆர் உதயகுமார் சார் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 2 முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த மேடையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே வந்து ஒரு சில திங்ஸை ஓப்பனாகவே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கேள்வி பதில் விதமாக கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு திரைப்படம் வந்து வெற்றி பெறுவதற்கு எது காரணமாக இருக்கும், யார் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லா படத்துக்குமே இதுதான் எனக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறப்போ வந்து நம்ம பல திரைப்படங்களை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். கண்டினியூஸாக ட்ரேடோட நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் என்ன படம் ஓடி இருக்குது, இந்த படம் இந்த மாதிரி படங்களுக்கு எவ்வளோ தேட்டர் கிடச்சிருக்கு, எவ்வளோ ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு, எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஆப்வியஸான ஒரு கொஸ்டின் தான். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபிலிம்ஸோட ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுங்கிறதே வந்து அது வந்து நம்ம ஓகே அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப கிளியராக ஹீரோ டிபெண்டான இண்டஸ்ட்ரி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஸ்டேட் ஒரு மாதிரி இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது ப்ரெசன்ட்லி. ஆனால் இது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாறுறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்குண்டான முன்னோட்டமாக தான் பல படங்கள் இப்போ ரீசெண்டாக ஹிட்டான ஃபிலிம்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. சிறையாக இருக்கட்டும், இல்லை லப்பர் பந்தாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மேட்னி, இந்த மாதிரியான சிறு படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் எல்லா படங்களுக்குமே ஒரு வரிசையாக ஒரு அங்கீகாரம் கிடைத்து கொண்டே வருது. நான் முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸும் இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு கிளாரிட்டி இருக்குது. எந்த மாதிரியான ஏஜ் குரூப்புக்கு படம் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். 15 வயசுலேருந்து 30-32 வயசு இவங்க தான் ஃபஸ்ட்டு கம் ஆடியன்ஸு. அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து எந்த படத்தையும் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈகர்னஸ்க்கு தூண்டுதோ அந்த படத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவங்க வந்து படத்துக்கு வந்து தேட்டரில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப முக்கியம். வேர்ட் ஆஃப் மவுத் வந்து
இன்னைக்கு லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பத்திரிகையாளர்களான உங்களை எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் இது வலுவடைய போகுது அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். டிஜிட்டலாக இருக்கலாம், இல்லை வந்து பிரிண்ட் மீடியா, எல்லாருமே சேர்ந்து தான் சொல்கிறேன். அவங்களோட பங்களிப்பு வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்குமே வந்து ரொம்ப முன்னோடியாகவும் இருக்க போது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும். அந்த இப்போ நீங்கள் நிறைய சேனல்ஸ் கவனிச்சிங்கன்னா யூடியூப் ரிவ்யூவர்ஸோட ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அந்த படம் எப்படி இருக்குங்கிற கருத்தை வச்சும் படம் பார்க்குறாங்க. அந்த கண்டினியூஷன் கண்டிப்பாக இருக்கும். இது என்னோட ட்ரேட் அனாலிசிஸில் நான் சொல்கிற விஷயம். இது இன்னும் மேலும் இதை நோக்கி தான் போகும். அப்போ வந்து ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன். அப்போ வந்து முதல் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட பெரிய ஹீரோனா டாப் 10 ஹீரோஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருப்பாங்க. அதை தாண்டி வந்து அப்போ அந்த ஹீரோவை தாண்டி வேறு யாருமே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கதை பேஸ்டான ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால் உங்களோட கதை இலக்காவை உறுதியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இங்கே குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான அடுத்த இம்பார்ட்டண்டான இது வந்து பாடல்கள் வரியாக இருக்கட்டும். இப்போ பாரதி சார் மாதிரி பாடல்களாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும். அதே மாதிரி கைலாஷ் மேனன் மாதிரியான மியூசிக்கோட அவுட்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதே வந்து பாடல்கள் தான். அந்த பாடல்கள் தான் வந்து உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவ்வளோ தூரம் கரகோஷம் பண்ணி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் அவ்வளோ சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறது வந்து பாடல்கள் தான். பாடல்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது வந்து ப்ரொமோஷனாகவும் ஸ்பேஸ்மெண்ட்டாகவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் இந்த 2 விஷயத்தையும் முக்கியமாக கருத்தில் கொண்டு பண்ணுறப்போ ஒரு கூடுமான விரைவில் நம்ம ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். சரி, அப்படின்னா எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு விகிதாச்சாரம் கேட்குது. அதனோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து அபவுட் 8 crore பாப்புலேஷன் இருக்கு. அப்போ 8 கோடி மக்கள் இன்ட்டு 200 நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். ஆனால் 8 கோடி மக்கள் வந்து படம் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு உண்டான என்கரேஜ்மெண்ட்டில் அந்த நம்பர் இல்லை. ஸோ அப்போ எத்தனை பேர் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா ஒரு அப்போது அதில் ஒரு 10% எடுத்தீங்க அப்படின்னா 80 லட்சம் பேர். 80 லட்சம் பேர் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்தந்த பட்ஜெட்டை பொறுத்து அந்தந்த ஆடியன்ஸோட கவுண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் குடும்பமான விரைவில் ஒரு நியூ ஃபிலிம்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே எவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் ஆடியன்ஸாவது உங்களுக்கு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது, விச் இஸ் நத்திங் பட் க்ளோசர் டு 1% தான். 1% கூட இல்லை, 1% 8 லட்சம், அதுக்கும் கம்மியாக தான் சொல்கிறேன். பட் 5 லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு உண்டான ஒரு திரைக்கதையை அமைச்சு அதுக்குண்டான பாடல்களை அமைத்து ஹிட்டு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வரப்போ வந்து தியேட்டர் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற அந்த டார்கெட் ஆடியன்ஸோட ரீச்சிங் பாயிண்ட்டாக இருக்கும். இது பெரிய ஹீரோவுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தருக்கு அவங்க ஆல்ரெடி இது எல்லாமே தாண்டி தான் வர்றாங்க. அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் அது வேணும். அதனால் அந்த டாப்பிக்கு நான் போகல. ஸோ பேசிக்காக நியூ கமர்ஸுக்கு இதுதான் டார்கெட் ஆடியன்ஸ். இதுதான் முதல் கேள்வியோட பதில். இப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ளீஸ் பேர் வித் மீ. அஃபோர்டபிலிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. சினிமா வந்து மிகவும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கலி அப்போ சினிமாவோட அஃபோர்டபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும், சினிமாவோட பயணம் எந்த மாதிரி இருக்கும், சினிமாவோடைய எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஒரு அடங்கின மாதிரியான ஒரு கேள்வி தான் அது. இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அதனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து அஃபோர்டபிலிட்டி தான். அஃபோர்டபிலிட்டினா என்ன அப்படின்னா எக்கனாமிக்கலி நம்ம வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தோட ஸ்பெண்டிங்கிறது டைரெக்டாக டிக்கெட்டோட காஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த டிக்கெட்டோட காஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபா அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்டான டிக்கெட் ரேட்ஸில் இருக்குது. 100 ரூபா, 150, 200. இந்த காஸ்ட் வந்து ஸ்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும் அஃபோர்டபுளான ஒரு என்டர்டெயின்மெண்ட். எல்லாத்துக்குமே என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஆடியன்ஸ்க்கு வேண்டியது கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து சரியான கண்டென்ட் கொண்டு வரப்போ கண்டிப்பாக ஆடியன்ஸ் வருவாங்க, பெருந்திரளாக வருவாங்க. அப்போ வந்து இப்போ இந்த டிக்கெட் ரேட் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டரானு கேட்டிங்கன்னா இல்லை. இது மேபி சிலருக்கு ஒரு 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 தோன்றதில் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நினைவுக்கு அதாவது ஒரு ரீகால் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதை தாண்டி அவங்க ஒரு ஃபேமிலியாக உள்ள வரணும் அப்படின்னா வேறு என்னென்ன மாதிரியான ஸ்பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த இடத்துல தான் பெரிய கேள்விக்குறிகள்லாம் முன்னாடி வருது. முதல் கேள்விக்குறி வந்து இது வந்து நான் ப்ரெஸ்ஸுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் தான். நீங்களுமே இதை பற்றி ஒரு சின்ன ஆராய்வுகள் பண்ணி நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பதிவுகளை பண்ணணும். ஏன்னா நீங்கள் திருத்தணும் இண்டஸ்ட்ரிக்கு, உங்களோட விமர்சனங்கள் ரொம்ப முக்கியங்கிற பாயிண்ட்ல இந்த டாப்பிக்கை சொல்லுறேன். ஒரு காஃபின்னு எடுத்துட்டிங்கன்னா காஃபி என்ன ரேட்டில் வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து 90 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்குது. அப்போ 150 ரூபா டிக்கெட்டே இருக்குது. இப்போ காஃபி உள்ள 150 ரூபாயான்னு கேட்டீங்கன்னா 150 ரூபா தான். இல்லை சார் எங்கள் தேட்டரில் 120ன்னு சொல்லலாம். நான் இது வந்து பொதுவாக எல்லா தேட்டருக்குமே அப்ளிகபிள். எந்த ஒரு இண்டிவிஜுவல் தேட்டரும் நான் பொதுவாக சொல்லலை. மல்டிப்ளெக்ஸுக்கும் அப்ளிகபிள், சிங்கிள் தேட்டருக்கும் அப்ளிகபிள், ஆல் ஃபார்ம் ஆஃப் தேட்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான். ரைட். அப்போது என்ன மாதிரியான காஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 150 ரூபாவில் வரைக்கும் ஒரு காஃபி ரேட் கொடுக்க முடியும். அதே காஃபியோ டீயோட ரேட் நீங்கள் வெளில போய் குடிச்சிங்கன்னா 20 ரூபா 30 ரூபா தான். அப்போ அதே வெளியில் 20 ரூபா 30 ரூபா கொடுக்குற ஆடியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து 90 ரூபா கொடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சரி, பப்ஸ் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாவில் இருக்குது. 120 ரூபாவில் இருக்கிற பப்ஸ் வந்து வெளியில் இருக்கிற பப்ஸ் வந்து 30 ரூபா. ஸோ இது 20 ரூபா. சரிங்க சார். இப்போ இது வந்து 130 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியுமா? எனக்கு தெரியல. ரைட். இல்லை சார், இப்போ வந்து டிக்கெட் ரேட் முன்னாடி வந்து 100 ரூபாவில் இருந்தப்போ வந்து பாப்கார்னோட ரேட் வந்து அந்த பேக்கெட்டில் போட்டு கொடுத்து அந்த மாதிரி வீல் சிப்ஸ் கொடுத்த பீரியட்லாம் இருக்குது. இன்றைக்கி அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொண்டு வந்துட்டோங்கிறது ஓகே. பட் ஆனால் அந்த பீரியடில் இருந்த ரேட் வந்து 20 ரூபா. இன்றைக்கி இருக்கிற ரேட் வந்து ஒரு பஃப்ஸ் நீங்கள் ஒரு பாப்கார்னோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருந்து இன்றைக்கி வந்து பல மடங்குகள் ஜாஸ்தியாக இருக்குது. 150 ரூபாவில் தொடங்கி 700 ரூபா வரைக்கும் இன்றைக்கி பாப்கார்னோட ரேட் இருக்குது. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிந்தது தான். இது இந்த மாதிரியான டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ் வந்து ஆடியன்ஸ் கொண்டு வரப்போ இதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொண்டு வருங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா எக்கனாமிக்கலி ஸ்டில் வெரி வெரி காம்பேக்ட் டிக்கெட் ரேட்ஸில் இருக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளே வரப்போ அது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, அப்போ எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ என்ன ஆகுனா இது ஏன் இந்த கேள்விகள்லாம் கேட்குறேன் அப்படின்னா இது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னா இது ஒரு பட்ஜெட் காம்பேக்ட் பட்ஜெட்டில் பண்ணுற ஃபிலிம்ஸ்க்கு தான் வந்து இதனோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து படம் பார்க்க முடியாமல் அவங்க இந்த காஸ்ட் ஃபேக்டரில் உள்ளே கொண்டு வந்துட்டு எனக்கு திருப்தி அடைஞ்சுதாங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற காசுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஸோ அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அந்த கேள்வியோட என்னோடய ஸ்பீச்சையும் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. உங்களோட ஆதரவும் பங்களிப்பும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரியான நியூ ப்ரொடியூசர்ஸ் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 200 பேர் பக்கம் வர்றாங்க. அவங்கள நம்ம வழிநடத்தி முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் நான் இங்கே இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. அவங்க டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக என்ன ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா இப்போ நான் ஒரு 11 மணிக்கு மீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ப்பாக 11 மணிக்கு அவரும் மீட் பண்ணுவார். அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் டைமை பற்றியே பேசுகிறான் அப்படின்னா அது என்னமோ தெரில, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டைம் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் நம்ம பிஆர்ஓ கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் 4 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவர்கிட்ட நான் இருக்கணும். ஓகே, ஸோ படம் நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு ப்ரெஷ் ஷோ பிளான் பண்ணிருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நேர்மையாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் மைண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது என்கேஜிங்காக இருக்கும். ஸோ கடைசியாக நான் வந்து என்னோட ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். அவங்க வந்து என்னோட பிஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ ஸ்ரீதர் அவர் வந்து நானும் அவரும் காலேஜில் ஒன்றா படித்தோம். ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு பழக்கம். என்ன எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவர் பார்த்துக்கிறாரு. இந்த படம் எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கான ப்ரொமோஷன் வேலையும் அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாரு. அவர் கூட மிஸ்டர் உதய் அண்ட் ஹரி இவங்களுமே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் டீமா? சூப்பர். இது தெரிஞ்சா நான் ஃபர்ஸ்டே பேசியிருப்பேன் அவனை பற்றி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நம்ம படம் ஓரளவுக்கு இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னா அவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து அவங்கள போட்டு நான் பயங்கரமாக புழிஞ்சு எடுத்துட்டேன். அதை ஹானர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ ஸ்மால் கிஃப்ட் ஃபார் தெம்.
வாங்க ஸ்ரீதர், உதய் அண்ட் ஹரி. இன்னொரு 2 வருஷத்துக்கு முன்னாடினா இதுவே பெரிய காயினா இருந்திருக்கும். தங்கம் விலை ஜாஸ்தி ஆனதுனால காயின் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. ஆனா தங்கம் தானே, இந்த 3 தங்கங்கள் தான். ஓகே, ஆல் ரைட். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். என்னோட டீம் நான் நிறைய பேரை மிஸ் பண்ணிருப்பேன். மெயினா அனுஷா மேடம் அண்ட் வி ஹாவ் கெவின் சார் அண்ட் சசி இருக்காரான்னு தெரியல. சசி ப்ரோ, வேற யார் வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. அவங்கெல்லாம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமா இருக்காங்க. நான் பார்த்த ஒன் ஆஃப் த ஃபியூ டேலண்ட்ஸ் கூட அவங்க. சினிமான்றது நேரம் தானே, எவ்வளோ திறமை இருந்தாலும் நேரம் அமையணும். இவங்க எல்லாத்துக்கும் அந்த நேரம் அமையும் அப்படின்றத நான் நம்புகிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.